பச்சரிசி 1 கப் நான் எடுத்திருக்கேன். அந்த 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் டம்ளர் அளவு எடுத்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஊற போட்டாச்சு. இதுக்கு காரத்துக்கு நான் 5 வத்தல் எடுத்திருக்கேன். காய்ஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இந்த பருப்பு கூடயே நம்ம ஊற போட்டு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் நமக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3 மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 3 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கலாம், 2 மணி நேரமும் ஊற வைக்கலாம். ஸோ இது 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதையும் நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நான் எதுக்கு வத்தல் இந்த பருப்பு கூட சேர்த்து போட்டு ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே பருப்பை நல்லா கழுவிட்டேன். ஸோ இதை நம்ம அப்படி தான் எடுத்து போட போகிறோம். நீங்கள் கழுவாமல் ஊற போட்டிங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவே இதை ஊற போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா ஊறினதெல்லாம் நமக்கு மறுபடியும் வாஷ் பண்ண முடியாது. ஸோ இது கூட நம்ம இப்போ 1/4 கப்பு தேங்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது உப்பு போடாமல் தான் நம்ம அரைக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போது உப்பு போட்டு நம்ம இதை புளிக்க வச்சிடலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கை விட்டு கூட நீங்கள் கரைச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் உங்களுக்கு நல்லா புளிக்கணும். ஸோ இது ஈவினிங் நீங்கள் செய்கிறதா இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு நீங்கள் இதை ஊற போட்டுருங்க. ஊற போட்டிங்க அப்படின்னா 9 மணிக்கு நீங்கள் அதை அரைச்சி எடுத்துடலாம். ஸோ 9 மணிக்கு நீங்கள் அரைச்சதுக்கு பிறகு 4 மணிக்கு நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீங்கள் அவங்களுக்கு இது கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கரெக்டான டைமிங்காக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் மார்னிங் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா முந்தின நாள் ஈவினிங் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர் நைட் நீங்கள் புளிக்க வச்சிங்க அப்படின்னா மறுநாள் காலையிலே நீங்கள் இதை செஞ்சிடலாம். 8 மணி நேரம் ஆச்சு. நமக்கு மாவு நல்லா புளிச்சிருச்சு. இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக நல்லாயிருக்கும். ஸோ அது இப்போ தான் சேர்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்தோம் அப்படி சேர்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு கரண்டியாக நம்ம அந்த மாவை எடுத்து இதுக்குள்ளே விட்டுக்கலாம். நம்ம சோடா உப்பு எதுவுமே நம்ம போடலை. ஆனாலும் நமக்கு எப்படி அழகாக உப்பி வருதுன்னு பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா நம்ம நல்லா புளிக்க வச்சுருக்கோம். 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கோம். ஸோ அப்படி புளிக்க வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே ஸ்பாட்லேயே போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பெல்லாம் வராது. நம்ம எண்ணெயில் போடுறதுனால அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் இதில் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எண்ணெய் நமக்கு அதிகமாக குடிக்காது. ஸோ இந்த பருவத்துக்கு நமக்கு வந்ததும் நம்ம அதை எடுத்துடலாம் வெளியில். ஸோ அதே மெத்தடில் மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட இந்த வித்தியாசமான ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இது தட்டை மாதிரி தான் நான் செஞ்சு பார்த்தேன். அதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறது. அந்த பச்சரிசி மாவு துவரம்பருப்பு ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சு அந்த மாதிரி தட்டை மாதிரி செஞ்சு பார்த்தேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ தோசை மாவு மாதிரி பதத்துக்கு எடுத்து கொஞ்சம் புளிக்க வச்சு செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு சவுண்டு கேட்குதில்ல, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு தான் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயும் நமக்கு அவ்வளோவா குடிக்காது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.